Taste the Daily. மதுரை மாவட்டம் பனங்காடி அருகே உள்ள நெடுஞ்சாலையோரம் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பனங்காடி ஐயனார் கோயில் அருகே உள்ள நெடுஞ்சாலை பகுதியில் மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் கொட்டி செல்வதாகவும் இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியில் ஏற்பட்டுள்ள அவல நிலையை அவரே கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருங்காலூர் கிராமத்தையும் சிறுகாலூர் கிராமத்தையும் இணைக்கும் இணைப்பு சாலை சேதமடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கருங்கல் மற்றும் செம்மண் கொண்டு சாலை அமைப்பதால் நீண்ட காலம் நிலைத்திருக்காமல் பொதுமக்கள் தற்போது நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோரின் நலன் கருதி உடனடியாக இணைப்பு சாலையை சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். இப்பதான் இந்த இணைப்பு சாலை கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி போட்டதுல இருந்து திருப்பி அதை செப்பனிடாம அப்படியே கல்லும் சல்லி எல்லாம் பிறண்டு போய் கிடக்கு. பள்ளிக்கூட குழந்தைகள் மருத்துவத்துக்கு மருத்துவமனைக்கு செல்றதுக்கு இதெல்லாமே ஒரு முக்கியமான சாலை எங்களுக்கு வழியா இருக்கிறதுனால விவசாய பயன்பாட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சாலைங்கிறதுனால அது ரொம்ப பிறண்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பேருந்து வசதி ஏற்படுத்தி தராத விடியாத திமுக அரசை கண்டித்து வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கிராமத்தில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் இருந்து காட்டுமன்னார் கோவிலுக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர். இதுகுறித்து விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கிராமம் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த உள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 6 மாத காலமாக காட்டுமன்னார் கோவிலிருந்து நந்தீஸ்வரம் பஸ் வசதி கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை அலங்கரிக்கிறாங்க. போன ட்ரிப்பு கூட பேச்சுவார்த்தையில் எங்களை அலங்கரிச்சிட்டாங்க. ஆகையினால வருகின்ற 26ஆம் தேதி எங்களுக்கு பேருந்து இயக்கி தராவிட்டால் 26ஆம் தேதி நந்தீஸ்வரம் கிராம பொதுமக்கள் சார்பாக இல்லங்கள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு கொடி தினமாக அனுசரிக்க உள்ளோம். இதனால் உடனடியாக போக்குவரத்து துறை அமைச்சர் தலையிட்டு எங்கள் கிராமத்துக்கு உடனடியாக பேருந்து வசதி இயக்கி தர வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மின் கசிவால் வீடு தீப்பிடித்து எரிந்ததில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்பணம் மற்றும் நகை முற்றிலும் எரிந்து நாசமானது. பல்லவராயன்பத்தையை சேர்ந்த கூலி தொழிலாளி மணி குமுதாவின் குடும்பத்தினர் இல்லாத போது திடீரென வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 20 கிராம் நகை, மின்சாதன பொருட்கள் மற்றும் அரசு ஆவணங்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என தெரிவித்துள்ள வீட்டின் உரிமையாளர் இழப்பீடு வழங்குவதுடன் அரசு ஆவணங்கள், கல்வி சான்றிதழ்கள் கிடைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் செல்லும் நிலையில் பர்லியார் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மலைப்பாதையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர்.